என்னடா தஞ்சாவூர் பெரிய கோயிலை பேக்ட்ராப்பாக வச்சு எடுக்கிற அளவுக்கு பெர்மிஷன் கிடச்சிச்சான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிருக்கிற சப்ஜெக்ட் அப்படி. திரு ரவி வர்மன் சார், ஃபுல்லி ஃப்ராங்க் வித் ரவி வர்மன் சார். வணக்கம் சார். சார், எனக்கு ஒன்றே ஒன்று ஆச்சரியம் அப்படின்னா சார், அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக் போனோன்னா ஒரு குக்கிராமம் எந்தவித ஆக்சசிபிலிட்டியுமே இல்லாமல் கிளம்பி வந்து இன்றைக்கி ஒரு ஐஎஸ்சி அக்ரெடிஷனோட இங்கிலீஷ் படங்கள், ஹிந்தி படங்கள்னு இந்தியா ஃபுல்லாக அவங்களோட ஒர்க்கு வந்து பிரதிபலிச்சுட்டு இருக்கு ஒவ்வொரு முறையும். அது எப்படி இந்த கிராமம் டு சிட்டி டு urban டு டாப் கிளாஸ், ஹவுஸ் திஸ் சார் பாசிபிள்? பாரதியாரோட ஒரு நல்ல பாட்டு இருக்கு, இருள் என்பது குறைந்த ஒளி. ஸோ வாழ்க்கையே இருண்டு போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் கூட ஒளி இருக்குன்னா அந்த நம்பிக்கையை கொடுத்துருப்பார் கவிஞர் வைரமுத்து. பார்க்கடல்னு ஒரு புக்கில் எழுதியிருப்பார், நீ நிற்கிற இடத்துல நிற்கணும்னா ஓடிக்கொண்டே இரு. அப்புறம் ஓஷோ, உனக்கு என்ன தோணுதோ அதை செய், நீ அடுத்தவனுடைய முதுவை பார்க்காத, உன் முதுவை நிறைய அழுக்கு இருக்குது, நீ மிகப்பெரிய ரசிகனாக இருக்கணும், உனக்கு பிடிக்கணும், உனக்கு எது பலவீனம்னு தெரியணும், இதுதான். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையோட அனுபவத்தில் நினைவுன்னு சொல்லுவாங்க. அந்த நினைவுங்கிறது வந்து எனக்கு வந்து இன்னும் 3 வயசுலேருந்து ஞாபகம் இருக்குது என்ன நடந்துச்சுன்னு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிர்ணயமானது 20 வயசுக்குள்ளே தான். அந்த 20 வயசுக்குள்ளே அவன் என்ன கனவு காண்கிறானோ, அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. கிராமந்தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை தகுதியை, வாழ்வாரத்தை, நம்பிக்கையை உருவாக்குது. ஒரு நாளைக்கு 7 கிலோமீட்டர் ஸ்கூலில் நான் நடந்து போவேன். இந்த 7 கிலோமீட்டரோட கனவு பெருசாச்சு. ஏத்தம் இறக்கும்போது கனவு காண்பேன், சும்மா படுத்திருந்தா கூட பகல் கனவு காண்பேன். இந்த கனவு தான் நம்ம வாழ்க்கையுடைய மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்குது, எனக்கு இருந்துச்சு. ஒரு நியர்பை வில்லேஜில் ஒரு கல்யாணம் நடக்குது, அதில் ஆக்சிடென்ட்லி யுவர் மதர் வாஸ் கேப்சர்ட் இன் அ ஃபோட்டோகிராஃப். அப்போ தான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்னால் என்னென்னு கற்றுக்கிறீங்க. போய் உங்களோட ஆரம்ப காலமே இல்லை, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அம்மா தான் எனக்கு ஒரு குறிக்கோளை காட்டியிருக்காங்க. அவங்க வந்து சொல்லலை, அவங்க சிரித்த முகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் மூஞ்சி களைஞ்சி போயே இருக்கும், ஒரு அழுக்கான சேலை கட்டியிருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஸ்வெட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும், தின்னாக இருப்பாங்க, மிட் நைட்டாக இருந்தாலும் வேலை செய்வாங்க, காலம் இருந்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்படி தான் நான் பார்த்துருக்கேன் அம்மா. ஸோ அவங்க கூட நான் வந்து வயலுக்கு போகும்போது கூட நாற்று நடலாம் போயிருக்கேன். நான் இன்னும் ஞாபகம் இருக்குது, அவங்க முதல் நாள் ரொம்ப ஃபீவர் அவங்களுக்கு. நான் ஒரு செல்ஃபிஷான ஆள், பயங்கரமான சூழ்நிலைவாதி. நான் தான் எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் பிடிக்கும். நான் யாரோடதையும் எடுக்க மாட்டேன், என்னோடதையும் யாருக்கும் எடுக்க விட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி ஆள். அப்போ முதல் நாள் ஃபீவர் வந்துச்சு, அவங்களுக்கு ஃபீவர் இருந்திருக்குது. ஸோ அப்போ என் சிஸ்டரு, என்னோட இன்னொரு பிரதர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் சொன்னாங்க அம்மாவுக்கு ஜுரம். நான் என்னுடைய தனியாக போர்வை வச்சுருப்பேன். ஸோ அந்த போர்வை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அது அம்மா போத்திக்கிட்டு இருக்கு என்னன்னா, நான் அடம் பிடிச்சேன் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் படுத்துட்டேன். எங்கள் வீட்டோட வெளியில் ஒரு கொட்டகை இருக்கும், உள்ளே ஒரு வீடு இருக்கும். ஸோ மிட் நைட்டில் நான் அதை போத்திருந்தேன், எனக்கு தெரியாது. அவங்க வந்து என்னை போத்தி விட்ருக்காங்க. அப்புறம் அவங்க படுத்துட்டாங்க. நான் காலைல எழுந்திரிச்ச உடனே நான் விளையாட போயிட்டேன். பட் எனக்கு வந்து எங்கள் அம்மா இறந்த செய்தான்னு சொன்னாங்க. ஸோ இன்னவரையும் நான் பெட்ஷீட்டை டச் பண்ணேன்னா எங்கள் அம்மா ஞாபகம் வரும். அது மட்டும் எப்போ பார்த்தாலும் அதுக்கு பிறகு அவங்க முகம் வந்து நான் வளர அவங்க முகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு பதிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா இறந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். அவர் எல்லா வேலையும் பண்ணுவார். வாட்ச் ரிப்பேர் பண்ணுவார், சைக்கிள் ரிப்பேர் பண்ணுவார், பைக் ரிப்பேர் பண்ணுவார். ஸோ அவர் கூட நான் கூடவே போவேன். எங்கே போனேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருந்தார். அதில் எங்கேயோ தூரத்தில் அவங்க கிளிக் பண்ணும்போதே எங்கள் அம்மாவோடைய ஃபோட்டோ சில் அவுட்டில் இருந்துச்சு. ஸோ நான் அப்புறம் அவங்களோட ஆல்பம், அது பிறகு 2 வருஷம் ஆல்பம் பார்க்கும்போது அவங்க தெரியாமல் அது திருடி கொண்டு போய் நான் ஸ்டூடியோவில் நான் எங்கள் அம்மாவோடைய இந்த முகத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்போம். இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், சில் அவுட் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு வந்து என்னை தாட் பண்ணியிருக்கோம். எனக்கு அப்போ அந்த ஞாபகம்லாம் இல்லை. அது ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், சில் அவுட்டு அப்படிங்கிற மட்டும்தான் தெரியும். ஸோ 2 வருஷம் கழித்த பிறகு எனக்கு இதுதான் வாழ்க்கைன்னு இல்லை. என்னுடைய கனவு வந்து அப்போயே நான் கனவு பெருசாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது நம்ம இடம் கிடையாது, இனிமேல் நம்ம 0வில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வில்லேஜ் விட்டு வெளில வந்துட்டேன். ஸோ 11 வயசில் கிடச்ச அந்த 2 டேர்ம்ஸ் ஒரு ரிலேட்டட் டு ஃபோட்டோகிராஃபி இன்றைக்கி வந்து உங்களை ஒரு டாப் டெக்னீஷியனாக மாற்றிருக்குன்னா, அந்த ஒரு ட்ராவல் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருக்கும். நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கும், நிறைய வழி இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சினிமாட்டோகிராஃபின்றது அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? 11 வயசுக்கு அப்புறம் திரும்ப ப்ரொஃபஷ்னலாக ஆரம்பிக்கணும்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அது பிறகு நான் மெட்ராஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த 2 வருஷ காலகட்டங்கள் ரொம்ப கடுமையான காலகட்டங்கள். அதுக்கு பிறகு நான் வந்து ஃபஸ்ட்டு
எனக்கு நான் ஒரு ஜாப், அந்த ஜாப் ஃபஸ்ட்டு பே செக் பணம் வாங்கினேன். ஸோ 150 ரூபா சம்பளம். ஸோ அதை வாங்கிட்டு நான் ஒரு பனியன் ஒரு ஷர்ட்டு தான் வச்சுருக்கேன். இதை மட்டும் போய் நல்ல பேண்ட் ஷர்ட் வாங்கலாம். நம்ம ஊரில் வந்து சிங்கப்பூர் வஸ்து வாங்குவாங்கள்ல, நம்ம ஒரு ரெட் கலர் கைலி ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் இதானே தெரியும். பர்மா பஜார் அவங்க எனக்கு பர்மா பஜாரில் வாங்கிட்டு ஊருக்கு வருவாங்க, கேட்டால் சிங்கப்பூரில் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மூர் மார்க்கெட், இந்த பர்மா பஜாரில் மூர் மார்க்கெட் இருந்துச்சு. சரி அங்கே போய் நல்ல ட்ரெஸ் வாங்கலான்ட்டு போனேன். ஸோ ஒவ்வொன்றா விசாரிச்சுட்டே போனேன், இது வாங்கலாமா அது வாங்கலாமா இது வாங்கலாமான்ட்டு. ஒரு கடையை கிராஸ் பண்ணால் நிறைய கேமரா இருந்துச்சு. திடீர்னு எனக்கு என்ன நினச்சுன்னா கேமரா என்ன விலை அப்படின்னு கேட்டேன். ஒரு ஜெனித் ரஷ்யன் கேமரா. ஃபஸ்ட்டு அவங்க வந்து 800 சொன்னாங்க. நான் திரும்ப போயிட்டேன். திரும்ப கூப்பிட்டாங்க 500 அப்படின்னாங்க. நான் திரும்ப பாட்டு திரும்ப போயிட்டேன். திரும்ப இங்கே வா 300 கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே எனக்கு 300 இல்லை, என்கிட்ட 150 தான் இருக்குது. இந்த கேமரா என்ன விலை எதுன்னு தெரியாது, இந்த கேமரா பற்றி எதுன்னு தெரியாது, எனக்கு இந்த கேமரா பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படின்னு. போ 800 சொல்லிருக்கேன், 150 வாங்க வந்திருக்கேன்னு சொன்னான். திரும்பி போயிட்டேன். திரும்ப கூப்பிட்டாங்க. கூட்ட உடனே ஸோ 150 ஒன்று எனக்கு 5 மட்டும் கொடுங்க, 140 வச்சுக்கிட்டு கொடுத்துட்டேன். வாங்கிட்டு அந்த ஜெனித் கேமரா வாங்கினேன். அந்த கேமரா பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த பக்கம் பெருசாக இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும், ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்கும். அதை இந்த பக்கம் திருப்பி பார்க்குறது, இந்த பக்கம் திருப்பி பார்க்குறது, அப்படியே பார்த்துட்டே வந்தேன். வந்து துணியில் சுற்றி ஒரு லுங்கியில் சுற்றி வச்சுருப்பேன். போய்ட்டு ஈவினிங் வந்துவேன். அடுத்த மாதம் வரலும் ஃபிலிம் வாங்குறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணேன். அதுவும் வந்து நான் ஒரிஜினல் ஃபிலிம்லாம் வாங்கலை. அப்போ போகும்போதே பரவாயில்ல, இந்த கட் ஃபிலிம் நான் ஃபிலிம் கேட்டேன். உனக்கு வந்து ஒரிஜினல் ஃபிலிம்னா வந்து 20 25 சொன்னாங்க. 18 தான் கட் ஃபிலிமு, ஆனால் 55 ஃப்ரேம் போகும் அப்படின்னாங்க. அதே கட் ஃபிலிம் கேட்டால் சினிமாவில் ஷூட் பண்ணிட்டு பேலன்ஸ் ஸ்டாக் கொடுக்குறாங்கல்ல, அதை கொண்டு பர்மா பஜார் அந்த அதே போர்டில் போட்டு விற்றுருவாங்க. ஸோ அடுத்த வாட்டி வரும்போது போய் 13 திரும்ப அந்த ரோல் வாங்கிட்டு வந்தேன். 13 ஆமாம், பயங்கரமாக பேரம் பேசுவீங்க. ஆமாம், அதை வாங்கி அதை வந்துட்டு ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணேன், பேலன்ஸ் காசுக்கு நம்ம எக்கிம் பாத் புக் ஸ்டோர் இருக்குல்ல இதில் மவுண்ட் ரோட்டில், அங்கே ஃபுட்பாத்தில் பழைய புக்கு விற்பாங்க. அங்கே போய் ஒரு ரெபிடெக்ஸ் புக்கும் ஒரு ஃபோட்டோகிராஃபி புக்கும் வாங்கினேன். ஸோ அதுக்கு வந்துட்டு வந்து இதை படிக்கிறது. ஸோ இது மேனுவலு, இது அப்ரெஷரு, இது எக்ஸ்போஷரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி நான் ரேண்டம்லி கிளிக் பண்ண ஆரம்பித்தேன். கிளிக் பண்ணால் 35 மேலே போகுது, ஆனால் 35 மேலே இருக்காது நார்மலாக ஃப்ரேமில். நான் மறந்துட்டேன். அந்த ரோலில் பார்த்தோன்னே நிறைய அவங்ககிட்ட சொல்லலை அந்த மாதிரி 40 ஃப்ரேம்லாம் போகணுன்னேன். 30 மேலே போகுது, 35 36 ஆகிடுச்சு, என்ன கிளிக் போயிட்டே இருக்கு. நான் நினச்சேன் ஓகே நம்ம ஒழுங்காக லோட் பண்ண போகிறதுன்ட்டு திறந்துட்டேன். எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. திரும்பி மூட்டு ஸ்டுடியோ கொண்டு போனேன். அப்போ தான் வந்து நான் வந்து லோ ஷட்டரில் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த லைட்டெல்லாம் கோடாக இருக்குது, யாராவது ஒருத்தர் நின்னாங்கன்னா தனியாக இருக்குது. அப்போ பார்த்தா திடீர்னு கிளார் வந்து பெருசாக கிளார் இருக்குது. நான் ஓப்பன் பண்ண இடத்துலாம் ஃப்ளாராக இருக்குது, அங்கே இமேஜ் இருக்குது. அப்படி எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் எடுத்ததெல்லாம் விளக்கு. ஆனால் ஸ்டாக் என்னன்னு கேட்டால் ஆர்ஓ ஸ்டாக். அவங்க யூஸ் பண்ணி என்ன சொன்னாங்க, ஆர்ஓ ஸ்டாக். அது அந்த காலத்தில் ஆர்ஓ வெரி ஸ்ட்ராங் லைட் வேணும், தின்னாக இருக்குது. பட் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இமேஜ். அந்த மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு அதை ஃபார்ம் பண்ணி அப்புறமா நினச்சாண்டா இது கூட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்ட்டு அதுக்கு பிறகு நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக கேமரா பற்றி தெரிய ஆரம்பிச்சிட்டேன். சார் இப்போ என்ன பேசிஸில் ஃப்ரேம் செட் பண்ணுறீங்க, என்ன கேமரா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த ஷார்ட் டிவிஷன் வந்து அடிக்கடி பயன்படுத்துவீங்கன்றதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு அழகு வந்து உங்களோட ஃப்ரேமிங்கில் எப்போவுமே இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கலர் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அந்த மேனுவலை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க, அந்த ரஷ் ஃபிலிம் ஸ்டாக் அனலாக். நாம் முன்னோர்கள்லாம் வந்து கோமணம் கட்டினாங்க, நாம் ஜட்டி போட ஆரம்பித்தோம் இல்லைங்களா. இப்போ வேறு மாதிரி எல்லாமே மாடர்னேட் ஆகிடுச்சு. ஸோ எல்லா வாழ்க்கையும் நம்ம வந்து பழகிட்டோம். இது காலகட்டங்கள் மாறும்போது எல்லாமே மாறிட்டுருக்கு. இதுக்கு நம்ம பழகிக்கணும். ஃபிலிம் வந்தப்போ நிறைய பெயிண்டர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. ஆனால் கேமரா வந்து எப்போ கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்களோ அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு 100 வருஷம் ஆச்சு. அந்த 100 வருஷத்தில் நிறைய நல்ல பெயிண்டர்ஸ்லாம் இறந்துட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த கேமரா வந்தால் நமக்கெல்லாம் வேலை இருக்காது அப்படின்ட்டு. அந்த ஆதி காலங்களில் வந்து ரொம்ப மதிக்கிற சமுதாயத்தில் மிக உயர்ந்த மனிதர்கள் வந்து அப்போ மதிக்கப்பட்டவங்க பெயிண்டர்ஸ் மட்டும்தான். கேமரா கண்டுபிடிச்ச காலகட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரம்பரான், ஒரு பக்கம் மைக்கேல் ஏஞ்சலோ, இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து பிக்காசோ, எல்லாருமே டாவின்சி, எல்லாருமே வெரைட்டியாக வந்து அவங்க பெயிண்டிங் வரைய ஆரம்பித்தாங்க. ரம்பரான் ஃபுல்லாக வந்து லைவ் நேச்சுரலாக என்ன பார்க்குறாரோ அதை வந்து அவர் இமேஜில் கொண்டு வர்றாரு. பிகாசோ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இப்போ பார்க்குறோம்ல, ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் க்ளோஸ்அப் பொருட்களை பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு காம்போசிஷனில் வந்து ஸ்கெட்ச் மாதிரி வேறு ஒரு ரூட்டில் பண்ணுறாரு.
இவர் என்ன பண்ணார், ஒரே போட்டோவை வரைஞ்சிட்டு கடைசியிலும் அதை விற்கவே இல்லை. அவர் அதை கையில் கொண்டு போகிறத மூடி வச்சுக்கு வரான், காமிச்சிட்டு திருப்பி மடக்கி வரான். இல்லை அது அப்படி வச்சு ரொம்ப ஃபேமஸானவர் தான் டாவின்சி ஒரு பெயிண்டிங்கை வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், நம்ம வந்து ஃபிலிமை போனதை பற்றி வருத்தப்படுறோம். அப்போ அந்த பெயிண்டர்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். பெயிண்டர் எத்தனை பேர் இருப்பாங்க. அதையும் மீறி நம்ம இன்னமும் எப்போ பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ஓவியம் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமரா ஃபிலிம் எல்லாம் வந்த பிறகு தான் ஓவியம் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. என்னை பொறுத்தவரையிலும் கேமரா, ஃபிலிமு, லைட்டு இது ஒன்றும் கிடையாது. உன் மைண்டுக்குள்ளே நீ என்ன பார்க்குற, நீ வந்து இப்போ ஒருத்தர் கதை சொல்கிறாங்க, அந்த கதை சொல்லும்போது நீ என்ன விஷுவல் பார்க்குற, அந்த விஷுவலை கொண்டு வர்றதுக்கு உனக்கு என்ன தேவை, அதை நீ எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 100 கிலோமீட்ரு ஓடியும் பிடிக்கலாம், சைக்கிளில் போயும் பிடிக்கலாம், ட்ரெயினில் போயும் பிடிக்கலாம், இல்லை ஃப்ளைட்டில் போயும் பிடிக்கலாம். நம்ம போய் ரீச் பண்ணணும். நம்ம இடம் என்ன, நம்ம போய் இந்த 100 கிலோமீட்டர் அடையிறது தானே முக்கியம். நம்ம எதில் போகிறோன்னு முக்கியம் இல்லைல்ல சார். அந்நியன், தசாவதாரம், வில்லு, வேட்டையாடி விளையாடு, இப்போ அந்த காற்று வெளியிடை, இதுக்கு நடுவில் ஹிந்தியில் பண்ண படங்கள் லைனப்லாம் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக வாய் வலிக்குது, புழக்க வேண்டியிருக்கு கொஞ்சம். ஃபில்மோகிராஃபி பார்த்தா என்ன இவர் இப்படி சித்து விளையாட்டு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஆரம்பிச்சு விட்டதை தான் இன்றைக்கி பல பேர் தப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னென்னா பர்ஃபியில் வந்து சோர்ஸே கமிட் பண்ணி ஒரு அழகாக ஒரு ஃப்ளாரு ஹைலைட்டெல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ தக்காளி படம் பார்க்கும்போது கண்ணு கூசுது. ஃபஸ்ட்டு அந்த ஐடியாவா, இல்லை அது முன்னாடியே பண்ணியிருக்கீங்களா, இல்லை எங்களுக்கு இப்போ தான் ரன்பீர் படம்ன்றதுனால கண்ணுக்கு தெரியுதாலாம் தெரில. அந்த ஸ்டைல் எப்போ உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிங்க? நான் சொல்ல வரேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ நான் கேமராவில் என்னை அறியாமல் பதிவானது வந்து செல் அவுட்டு. திரும்ப எனக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வேலை தெரிஞ்சு நான் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒரு சன்ரைஸு செல் அவுட்டு. கேமராமேன் நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு எனக்கு எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சது வந்து ஒரு செல் அவுட் ஷாட்டு. அது என்னமோ இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி நடக்கலை, அதுவாக நடந்துச்சு. இதை நான் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். இது என்ன நடக்குது அப்படின்னா, இது கர்மாவா, மடத்தனப்பா, இனிமேல் இது பண்ணவே கூடாது. ஸோ சில் அவுட்டில் நம்ம ஷார்ட்டே எடுக்கக்கூடாது. சில் அவுட் ஷார்ட் வந்தால் கூட பர்ன் அவுட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் அதுலேருந்து சன் வந்தால் கூட சன்னை பர்ன் அவுட் பண்ணிடுறது. ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது வேட்டையாட விளையாடல. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சன்னு, ஈவன் நியூயார்க்கில் இந்த கிளாஸில் அடித்து சன்னு பவுன்ஸ் ஆகும். அப்புறம் ஒரு சாங்கில் மஞ்சள் வெயில் மாலையில் ஜோதிகாவும் கமலஹாசன் ஒரு பேக் எடுத்து ஸ்டீல் நடந்து வந்திருப்பாங்க. நிறைய கிளார் இருக்கும். அதெல்லாம் அங்கேருந்து தான் அதோடைய தாட்டு தான். அந்த அவுட்டில் இந்த வெளியில் லைட்டு வரதை வந்து பர்ன் அவுட் பண்ணி, ஸோ ஃபேஸுக்கு மட்டும் லைட்டு வச்சா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, நம்ம அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது கட்டு கிளாருன்னு கத்துவாங்க. எதுக்கு கிளாரு இருந்தால் தான் என்ன, நம்ம லைஃப்பில் நம்ம கண்ணுக்கு நம்ம கட்டு போட்டால் நடக்கிறோம். ரோட்டில் நடக்கும்போது சன் நம்ம ஹிட் ஆகுதுல்ல, அது ஏன் படத்தில் ஏன் வரக்கூடாது, அது ஏன் தப்பாக இருக்குங்கிறாங்க. லென்ஸில் ஏன் லென்ஸ் ஃப்ளார் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டே பர்ஃபி. அதுக்கு முன்னாடி நான் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணேன், உக்ரம் அப்படின்னு. ஆமாம், அந்த படத்தில் இந்த வேலையை கொஞ்சம் ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு புது டைரக்டர் படம். ஸோ அவங்களுக்கு இதில் நம்ம என்ன பண்ணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஓகே, சூப்பர் சார். அதனால் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணேன். பர்ஃபி பண்ணும்போது பர்ஃபி ஃபஸ்ட்டு டே போய் லைட்டிங் பண்ணேன். லைட் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் வெஸ்டர்ன் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அங்கேருந்து ஸோ ஃபிலிம் ஷூட்டு போகும்போது ஏர்லி மார்னிங் 9 o'clock கால் ஷீட்டு. அதே போல் 7 மணிக்கு போகும்போது காரோட ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தேன். லைட்டு கண்ணில் அடிச்சுட்டே இருக்குது. அப்படியே போயிட்டே இருந்தோம். அந்த ஃபிலிம் ஷூட் போகிற வரல அந்த சன்லைட் டீக்குள்ளெல்லாம் லைட் நம்ம கண்ணில் அடிச்சுட்டே இருக்குது. அப்படியே போய் ஃப்ளோருக்குள்ளே போனோடனே டார்க் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம அப்ரேச்சர் ஓப்பன் ஆச்சு, ஐயோட ஓப்பன். அங்கே போய் லைட்டு ஆன் பண்ணுறாருன்னா நான் வெளில பார்த்தேன் பாருங்கள், இந்த லைட்டு உள்ளே மிஸ்ஸிங். நான் நினச்சேன் அதில் ஒரு ரஸ்டிக் இருக்குது, அதில் ஒரு ரொமான்ஸ் இருக்குது, அது ஒரு புதுவிதமான தன்மை இருக்குது. எங்கடா நம்ம நேற்று நல்லா இருந்துச்சு, நீ போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சீன் கேட்டால் ஒரு மார்னிங் சீனு. ஹீரோ வந்து அந்த ஹீரோனியை அவள் வந்து கொஞ்சம் மென்டலி ரிட்டையர் ஆனவற்றை வந்து அவளை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பார். வீட்டில் விட்டு வெளில போயிருப்பார். அப்போ வந்து அவள் உள்ளே வந்து எக்ஸென்டிக் ஆகிடுவாள். அவன் உள்ளே வந்து அவளை வந்து சாந்தம் பண்ணுவான். அதுதான் சீனு. அந்த சீன் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பர்ஃபியில் ஷூட் பண்ணுறேன். அது ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விண்டோ, அந்த விண்டோவில் இருந்துச்சு. ஓகே, இது வந்து சன்லைட் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் லைட்டை கொண்டு வர சொன்னேன். லைட்டை கொண்டு வா அப்படின்னு கொண்டும்போது நமக்கு அரைக்குறை ஹிந்தி தானே. ஸோ அவனுக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. ஸோ நமக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. ஓகே, லைட் வந்து லேக்கியா அப்படி சொல்லும்போது அவன் லைட்டை கொண்டு வந்தான். நான் ஹைட்டு எடுக்க சொல்கிறதுக்கு அவனுக்கு தெரியல. லைட்டை அப்படியே வச்சு ஆன் பண்ணிட்டான். ஆன் பண்ணால் பை மிஸ்டேக்காக என்ன பண்ணிட்டான்னா, லைட்டை எடுக்க போனாலே எடுக்கார், அங்கேயே வேட அப்படின்ட்டேன். அங்கே தான் லைட்டை ஆன் பண்ண பாருங்க. நான் வெளில பார்த்த கிளார் நான் அங்கே பார்த்தேன்.
ஓகே லைட் அங்கேயே வை, நீ அங்கேயே லைட் எடுக்காதண்ணா. சார் எங்கள் ஃபீல்டில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆர்டி படம் ட்ரீயை வைங்கடாண்ணா, ஃப்ரண்ட்டில் ஒரு 4-5 ட்ரீயை வைங்கடான்னு சொல்லிட்டு அந்த லைட்டை ஃபுல் சோர்ஸை வச்சுட்டு அந்த நான் என்ன ஒன்று பண்ணேன்னா, நம்ம கேமரா எந்த பக்கம் மாற்றினாலும் லைட்டை மாற்றக்கூடாது. ஸோ அதே போல் ஆப்போசிட் விண்டோ இருக்குது, இந்த பக்கம் கேமரா போனால் அந்த பக்கம் மாற்றினோம்னா தப்பாகிடும். இப்போ அது வந்து அந்த லைட்டை எது தப்பாக இருக்கோ அந்த தப்பான விஷயம் சரி பண்ணுறது இப்படி தான். அது ஆரம்பித்த பிறகு ரன்பீர் வந்தார். ஷார்ட் மூவியில் மானிட்டர் பார்த்தார். அது ஃபிலிம், இப்போ டிஜிட்டலில் ஃபிலிம் கேமரா மானிட்டர் பார்க்கலாம். அவர் சொன்னார், கேன் ஐ see the face அப்படின்னாரு. நான் சொன்னேன், லெட்ஸ் see அப்படின்னு. என்னது லெட்ஸ் சீயா போட்டு அப்படின்னு வந்துருக்கா பார்ப்போம். அதனால எனக்கும் உள்ள அள்ளுது. ஏன்னா அந்த கிளார் வந்து எத்தனை ஸ்டாப் ஓவருன்னு நமக்கு தெரியாது. நான் ஒரு 2 இங்கேருந்து ஒரு 11 ஸ்டாப் ஓவர் எக்ஸ்போஸ் எனக்கு. ஆனால் நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸில் படிச்சிருக்கேன். ஃபிலிம் வந்து 12 ஸ்டாப் வரலும் 12 தண்ணி ஹோல்ட் பண்ணணும் நமக்கு தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் கேமரா லென்ஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் லைட்டை வச்சுருந்தேன். அந்த இது வந்து சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான். அன்றைக்கி நைட்டே போய் அதை டெலிஷன் பண்ணி பார்த்தேன். நான் விஷன் பண்ணனோ அதோட பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து படம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு போராடினேன். சார் இப்போது ஜக்கா ஜாசூஸ் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த படம் பண்ணுற கேப்பில் தமாஷான்னு ஒரு படம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அதுவும் ரிலீஸும் ஆகி பயங்கரமான ஒரு பேர் கிடச்சி. ரன்பீர் கபூர் வந்து அவங்க அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ஏன் நான் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னும் போது ஒரு அப்ரோச் ஒன்று பண்ணியிருந்திருப்பீங்க. அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? ஏன்னா எங்கெல்லாம் காட்சிகளுக்கு வந்து மூமெண்ட் தேவைப்படுதோ, ஆக்சஸ் தேவைப்படுது, சேஞ்ச் ஆஃப் ஷார்ட் டிவிஷன் தேவைப்படுதோ அதையும் பண்ணிடுறீங்க. இன்னொரு பக்கம் இது ஏற்கனவே அழகாக தான் இருக்குது, நான் அவரை வச்சுட்டு மட்டும் போயிடுறேன்ற மாதிரி அங்கேயும் ஒரு ஆமாம். சில விஷயங்கள் வந்து எனக்கு கேமரா வந்து நம்ம என்ன கதை சொல்கிறோமோ அதை கேப்சர் தான் பண்ணணும். ஆனால் கேமரா வழியாக கதை சொல்லக்கூடாது. என்னுடைய படங்களை பாருங்கள், நான் மேக்ஸிமம் வந்து இந்த கேமராவை ஆட்டுறது, இந்த ஜூம் அடிக்கிறது, இந்த தலைகீழ வைக்கிறது, உள்டா வந்து ஒத்துக்கவே மாட்டேன். அதனால் டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாத்தையும் சண்டை போடுவேன். ஏன்னா இது வழியாக கதை சொல்லக்கூடாது. நீ கதையை சொல்ல கேப்சர் பண்ணலாம். இல்லை இப்போ ரீசெண்டாக ஆட்டிருக்கீங்க காற்று இடையில கதவு தட்டும் போது, ஆனால் அந்த அது பக்காவாக சிங்க் ஆயிருக்கு. அது நாங்கள் ஆட்டலை, ஒரு அவங்க எடிட்ல இன்னும் கதவோட இது அது வந்து ரிக் அங்கே செட் பண்ணி கதவு அது அடிக்கும்போது கதவு ஆடல. ஆமாம், அவனை ஃபோர்ஸாக கதவு அடிக்கும்போது கேமரா ஸ்டார்டிங் தான். நான் கேமரா நான் ஆட்டவே இல்லையே அதில். அது கூட வந்து அவன் வந்து அவ்வளோ இது பஞ்ச் பண்ணுவான். ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தன் கதவை பக்கத்தில் அடிச்சோன்னா அப்படி தானே இருக்கும் அது வந்து. ஸோ நம்ம வந்து கேமரா வந்து கதையை வந்து நம்ம கவர் பண்ண முடியே தவிர அது ஒரு விஷன் கேப்சர் தான். நம்ம வந்து கேமரா வழியாக தான் கதை சொல்லக்கூடாது. அது வந்து நம்ம வந்து ஒப்பேற்றுறது. நான் ரொம்ப நம்புறது வந்து இந்த கேமரா இல்லை, லென்ஸிங்கும் லைட்டிங்கு. லென்ஸிங் ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐ என்ன பார்க்குது, சில இடங்களில் ஐ என்ன மறைக்க விரும்புது, என்ன பார்க்கக்கூடாதுன்னு விரும்புது. ஸோ ஒருத்தன் வந்து அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, அது மட்டும் முக்கியம்னா வெளில ஃபோக்கஸ் வரக்கூடாது. ஸோ டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் லென்ஸிங். லைட்டிங், ஸோ எவ்வளவு நமக்கு லைட்டு வேணும், இது பண்ணால் எப்படி வரும், இது சயின்டிஸ்ட். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது சீன் மொக்கையாக இருக்குன்னு டேரக்டர் சொல்லியிருக்கீங்களா? நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், நிறைய பேர் சண்டையே போட்டிருக்கேன். அப்படியே நிறைய நான் வந்து அந்த மாதிரி பார்க்கணுன்னா, நான் வந்து ராம்லீலாவில் வந்து இன்ட்ரோடக்ஷன் அந்த தீபிகாவுக்கு ஒரு சாங்கு சஞ்சய்லா பன்சியில் நான் பெருசாக மதிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கேயோ வந்திருக்கோம், நான் ஒரு சாங்கு கம்போஸ் எல்லாம் பண்ணிட்டாரு ஸ்பாட்டில். கம்போஸ்லாம் பண்ணோடனே அடுத்த நாள் சாங் ஷூட் பண்ண போகிறோம். நான் வந்தோடனே எந்த படத்துக்கு சார் பாட்டு அப்படின்னு கேட்டேன். டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகிட்டு கேரவனுக்கு போயிட்டார். அவர் மேனேஜர் கூப்பிட்டு, என்ன வந்து எந்த படத்துன்னு கேட்குறான். நான் இவ்வளோ அங்கேருந்து நான் ஹைதராபாத் இதுலேருந்து கல்கட்டாவிலேருந்து ரவிசங்கருடைய டாக்டரை கொடுத்து கம்போஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன். என்ன சொன்னேன், ஆமாப்பா, என்ன இது வந்து வயலண்ட் லவ் ஸ்டோரி தானே, எப்படி நிறைய பாட்டு இருக்குது படத்தில், கதையை பிரேக் பண்ணல அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சார். வந்தார், வந்துட்டு ஷூட் பண்ணால் அடுத்த நாள் ரவி யூஆர் ரைட். ஸோ இந்த சாங்கே எடுக்கலை. அப்புறம் இன்ட்ரோடக்ஷனில் அந்த சீன் வருவா மியூசிக்கெல்லாம் நாங்கள் வந்து சீன் எடுத்தோம். அது மாதிரி நிறைய நான் இந்த படத்தில் கிளார் அண்ட் ஃப்ளார் பண்ணும்போது அனுராக் பாசியா அவன் ரன்பீர் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னார், அவன் ஏதோ ரவி ஏதோ ட்ரை பண்ணுறான், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். அடுத்து ஜெயராஜ்னு ஒரு டேரக்டர் ஒரு மழையிலே ஒரு படம் சாந்தம்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் கேமரா ஃபிலிம் மட்டும் கொடுத்தாரு, லைட்டெல்லாம் எதுவுமே கொடுக்கல. நான் லைட்டே இல்லாமல் ஷூட் பண்ணுவேன்னா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குன்னு. ஆனால் எதனால் நல்லா இருக்குன்னு வந்து படம் பார்த்த போது தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். லைட் இல்லாமல் ஷூட் பண்ணிருக்கேன், இருக்கிறத வச்சு ஒப்பிச்சிருக்கேன், இது வந்து வேறு ஒரு மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. ஓ, இதுலேருந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். அங்கேருந்து என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிச்ச படம் தான் வேட்டையாடு விளையாடு. ஸோ அங்கே எப்படி லைட்டே இல்லாமல் கொஞ்சம் நம்ம பட்ஜெட் கிடச்சிச்சு, அதை எப்படி ஒரு மாடர்னாக என்ஹான்ஸ் பண்ணலான்ட்டு வேட்டையாடு யூஸ் பண்ணோம். இங்கேருந்து அதான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு படம் வந்து மிகப்பெரிய பாடமாக இருக்குது. ஆனால் இந்த படம் வெற்றி தோல்விங்கிறாங்க, எனக்கு அதை பற்றி பெரிய உடன்பாடே கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் இன்றைக்கி ஷூட் பண்ணிட்டேன்னா அது வெற்றி தான்.
அது பிடிக்குது பிடிக்கல அதை பற்றி எனக்கு அது கவலையே கிடையாது. சார் இப்போ எல்லா டாப் சினிமாட்டோகிராஃபர்ஸும் ஏதாவது ஒரு பேட்டர்ன் உங்ககிட்ட நம்ம கிராக் பண்ணிடலாம். ஆனால் உங்களோட ஒர்க்கில் வந்து அது எனக்கு வந்து இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்ல முடியாது. அது நேரில் இருக்கிறனால அந்த வார்த்தையை பயன்படுத்தியாது. கரெக்டாக எனக்கு அது பிடிக்கும். கன்சிஸ்டன்சியாக இருக்கக்கூடாது, இன்கன்சிஸ்டன்சி இதை கன்சிஸ்டன்சி. ஏன்னா நான் வில்லு நீங்கள் தான் பண்ணீங்களான்னு எனக்கு இன்னி வரைக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது சார். மன்னிச்சிருங்க சார். இல்லை பரவாயில்லையா, நம்ம அதுலேயே வந்து நம்ம நிறையா கற்றுக்கிட்டு இருக்கோம்ல. என்ன சொன்னோம், ஒவ்வொரு படமும் மிகப்பெரிய படம் தானே. வெற்றியும் தோல்வியும் வந்து அதை நான் வந்து ரெண்டுமே சம்மந்தம். நமக்கு ரெண்டுமே நமக்கு சம்மந்தா. ஓ சம்மந்தமா, சாரி சார், மாஸ்கோ அண்ட் காவேரிக்கு போயிட்டேன், மன்னிச்சிருங்க. சொல்லுங்கள். என்னென்னா இது ரெண்டுமே நமக்கு வந்து ரெண்டுமே கற்றுக் கொடுக்குது லைஃப்பில். வந்து என்ன பண்ணுவீங்க, வெற்றினா என்ன, பணம் நிறையா கிடைக்கும், பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க. வேறு என்ன தண்ணி இல்லைன்னா சூத்து வரைக்க முடியுமா, பண்ண முடியாதுல்ல. சாப்பாட்டுக்கு பணம் தேவை, அவ்வளோதானே. அது எனக்கு போதும், அதுதான் என்னுடைய கொள்கையே அதுதான். ஏன்னா அன்னியன் ஒரு டோனில் இருக்குது, வேட்டையாடு விளையாடு ஒரு டோனில் இருக்குது. அப்புறம் இங்கே நார்த்து போனால் அப்படி சும்மா ஒரு ஆட் ஃபிலிம்கே யூனோ வைக்கப்படுற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் போயிடுது. அப்புறம் திரும்ப இப்போ நாளைக்கு வந்து ஒரு பட்ஜெட்டே இல்லாமல் திரும்ப நம்ம ஒரு கொரில்லா டைப்பில் இறங்கி அடிக்கிறோம் சார். பட்டை ஃபுல்லாக சகதி சேரு புழுதினா வாங்கலாம் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாக பண்ணுவேன், 100% பண்ணுவேன். நம்ம வரோம் ஸ்கிரிப்டோட, அதுதான் 100% கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நம்ம அங்கேருந்து வந்தவங்க தானே. நான் வர இப்போ லைட்டு அவே ஃப்ரம் த லைட் 7 நிக்விஸ்ட் கேமராமேன் அவரை சொல்லிருப்பார். என்னென்னா லைட்டை வந்து ஃப்ரேமுக்குள்ளேயும் வைக்காத, ஃப்ரேம் விட்டு வெளியே தூரமாக வை. அப்போ தான் வந்து ஃப்ரேமில் லிட்டப் பண்ண மாதிரி தெரியும். எல்லாமே ஒரு அளவோடு தான் இருக்கணும், அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா ஃப்ரேம்லேயும். அன்னியனில் வந்து அழகுக்கு அழகு, அந்த கோவத்துக்கு கோவம், அந்த எமோஷனெல்லாம் பக்காவாக கேப்சர் பண்ணிடுறீங்க. அது ஒரு பக்கம் வச்சுக்கோம். அப்புறம் தசாவதாரம் அது வேறு ஒரு ஸ்கேல். நான் ஒன்று கேள்விப்பட்டேன், தசாவதாரம் டயத்தில் வந்து அந்த பாட்டில் பாட்டி கையில் வச்சுருக்காங்க, பக்கத்தில் இன்னொரு கமல்ஹாசன் வேறு இருக்கார். ஏதோ ஒரு அது எனக்கு கரெக்டாக கேட்க தெரில, பட் அந்த பாட்டிலோட ஹைட்டும் அந்த இன்னொரு ஆர்டிஸ்ட் கைக்கு போகும்போதும் அது ஏதோ மேட்சிங்லேயோ க்ரீன் மேட்டில் ஏதோ சம் காம்ப்ளிகேஷன் வந்துச்சு. ரொம்ப நேரமாக ஏதோ யோசிச்சிட்டே இருந்தாங்க, டக்குன்னு நீங்கள் அந்த ஷாட்டை வேறு மாதிரி எடுத்து முடிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஞாபகம் எங்கேயோ கேட்டதில்லை. தசாவதாரம் பொறுத்தவரை அவ்வளோ டெக்னிக்கலாக படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கோப் இருக்கிறதுனால எப்படி மேட்ச் பண்ணி கொண்டு போய் 10 கமலை உள்ளே கொண்டு வந்து. தசாவதாரம் தான் எனக்கு மிகப்பெரிய படிப்பினை. தசாவதாரம் ஒர்க் பண்ணியிருக்கும்போது நான் ஒய்ஃப் நைட்டு படுத்துக்கும்போது காலை போட்டேன்னா 9.8 சொல்லுவேன். ஸோ கேமராவுடைய மெஷர்மெண்ட்டு அந்த 40 வரும்போது நம்ம வந்து நார்மல் அளவோட ஒரு 7 inch to 9.2 மேலே தூக்கிட்டோம்னா அவங்க ஷார்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதை வந்து சிங்க் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு மெமரியான படம் தசாவதாரம். ஃபாரின் படம்லாம் இந்த லாலாலாம்னா சிங்கிள் ஷாட் சொல்லுவாங்க. தசாவதாரத்தில் அப்பயே வந்து சிங்கிள் ஷாட்டில் இருக்கும். என்னென்னா கமல் சார் எப்போயுமே அவருடைய டெக்னாலஜியை வந்து முன்னாடி ட்ரை பண்ணுவார். அந்த டைமில் டெக்னாலஜி பெரிய வளர்ச்சி அடையாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஆனால் மற்றவங்க சப்போர்ட் கம்மியாக இருக்கிறதுனால அந்த டெக்னாலஜியை வந்து 100% ரீச் பண்ண முடியாமல் போயிடும். பட் அது மிகப்பெரிய டெக்னாலஜிக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே, த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே இப்போ பார்த்தா தசாவதாரம். சார் இப்போ வந்து அழகான விஷயத்த அழகாகவே காட்டுற மாதிரியான சில படங்களில் உங்களோட ஒர்க் தேவைப்படும். சிலதில் வந்து எல்லாத்தையுமே அழகாக காட்டணும்னு தேவைப்படும், சிலதில் அழகாக கோரமாக காட்டணும்னு தேவைப்படும், சிலதில் கோரத்தை அழகாக காட்டணும்னு தேவைப்படும். இப்போ மல்டிபிள் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ வாட் இஸ் இட் வித் மணிரத்னம் சார்? எதனால் அவரோட படத்தில் இந்த கோல்டன் ரேஷியோ, கம்போசிஷனு, கலரு, ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே வந்து ஏன் ஒரு சிங்கில் இருக்குது? அதுவும் அவர் வந்து ரொம்ப குறைவான டைம்னா வேறு ஒரு சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. இஸ் கொலாபரேட்டட் ஒன்லி வித் மணிகண்டன், சந்தோஷ் சிவன், பிசி மணிகண்டன் ஹாஃப் பண்ணார் சார், ராவணன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப குறைவான ஆட்களோட ஒர்க் பண்ண ஒரு டக்குனு ரவிவர்மன் ஒன்று விவர் சர்ப்ரைஸ்ட். ஏன்னா இவர் வந்து எல்லாமே அழகாக காட்டுற ஒரு ஆள், இவர் வந்து அப்படியே அழகாக காட்டணும்னு துடிக்கிற ஒரு ஆள். ஒரு 2 பேரும் இணையும் போது அதுவே வந்து ஒரு ஹை மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ இது சைன் பண்ணதுக்கான காரணம், இந்த படம் எப்படி வந்து இது ஒர்க்? என்னுடைய கனவு இதுவரையிலும் நான் கண்ட கனவெல்லாம் 100% நான் வின் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கனவு தான் மணிரத்னம். நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு படம் வந்து மௌனராகம் லிட்டில் ஆனதில் பார்த்தேன். அது வந்து அப்போ தான் முதல் முறையாக டைட்டிலோட படம் பார்க்குறேன். டைட்டில் வந்து சாதாரண ரொம்ப கேஷுவலான ஒரு எழுத்தில். அப்போ தான் மணிரத்னம் பேரும் அங்கே தான் நான் படித்தேன். அந்த மௌனராகத்துக்கு பிறகு நாயகன் வரும்போது நமக்கு கொஞ்சம் சினிமா அறிவு கொஞ்சம் வளர்த்துக்கிட்டோம். அப்படியே அப்போ அதை ரசிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அவர் படங்களில் அது வரையிலும் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கேமராமேனில் வந்து வின்சென்ட் மாஸ்டர், நீங்கள் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் அந்த நாள் பார்த்தீங்கன்னா எஸ் பாலச்சந்திரன் மிகப்பெரிய ஒரு இயக்குனர். அந்த காலகட்டங்களில் மணிரத்னம் அவர் வித்தியாசமான வீணை பாலச்சந்தர் ரொம்ப ரொம்ப அன்யூஷுவலாக படம், எராட்டிக்காக அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பயங்கரமாக படம் பண்ணிருப்பார். கலர் வந்தோடனே அதே வின்சென்ட் மாஸ்டர், காதலிக்க நேரமில்லை,
அந்த ஊட்டியை வந்து டைரக்ட் லைட்டில் ஒரு ஃபாரின் ஃபிலிம் ஈஸ்ட்மன் கலர்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலகட்டங்களில் அவர் பிரமிக்க வச்சார். அதே காலகட்டங்களில் ஹிந்தியில் விகே மூர்த்தி அவரும் மிகப்பெரிய பிரமிப்பான ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 2 பேருக்கு இடையில் ஒருத்தர் வந்தார், பாலு மகேந்திரா. எல்லாமே பேக் லைட்டு. எதாவது பேக் லைட்னு வந்து அப்போல்லாம் வந்து மார்னிங் லைட் வந்து லைட்டுக்கு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவர் முதல்ல வந்து சன்னை பின்னாடி வச்சார். பின்னாடி வச்சுட்டு அதே பேக் லைட்டில் ரியலிஸ்டிக் சோர்ஸில் லேம்ப் ஷேடில் அந்த ரியலிஸ்டிக்கான ஒரு சினிமோட்டோகிராஃபியை ஃபஸ்ட்டு பாலு மகேந்திரா தான் எனக்கு நான் பார்த்து வியந்தது வந்து பாலு மகேந்திரா. அதே காலகட்டங்களில் எனக்கு அசோக் மெஹ்தாவை பிடிக்கும் ஹிந்தியில். இந்த மாதிரி பேரலாக இப்போ இதுக்கு இதெல்லாம் ஒவ்வொன்றா படம் பார்க்க வரும்போது வில்மா சிக்மன், கண்ட்ரட் என்கார், ரோஜர் டீக்கன், இந்த மாதிரி நம்ம அதில் அடுத்த லெவலுக்கு ஃபாரின் லெவலுக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தாவி போட்டிருக்கோம். அந்த காலகட்டங்களில் இப்போது அடுத்து ரொம்ப காலகட்டங்களுக்கு பிறகு பாலு மகேந்திரா தான் அந்த டாமினேட்டிவாக இருக்கார். பாலு மகேந்திரா படங்கள் தான் பெஸ்ட்டாக இருக்கும். மணிஷாவுடைய ஃபஸ்ட் படம் கூட பாலு மகேந்திரா தான் பண்ணார். அங்கேருந்து பெரிய ஜம்ப்பு பிசி ஸ்ரீராம் அந்த கூட்டணி அவங்க வந்து ஒரு பிரளயமே பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம ஊரில் சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து பெரிய மரியாதை பிசி ஸ்ரீராம்னால வந்துச்சு. ஸோ பிசி ஸ்ரீராம் பிறந்த அப்புறம் சந்தோஷ்வன், இந்த ராஜீவ் மேனன், இந்த மாதிரி அவருடைய படங்கள் எல்லா படமுமே ஒரு விஷுவலாக ஆர்ட் டைரக்டரு, காஸ்டியூம் எல்லாத்துக்குமே வெரி இம்பார்ட்டன்ஸ். ஈவன் ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரியலாக அவர் வந்து எதுவுமே ஏன் இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் பண்ணக்கூடாது. 50 வயசு 60 வயசுலாம் காலேஜுக்கு போனாங்களா, பாலச்சந்தர் வந்து உடைச்சார். புரியுங்களா? பாலச்சந்தர் ஃபஸ்ட்டு வந்து ரியலிஸ்டிக் சினிமா, அது வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவான சினிமா, புரட்சிகரமான படங்கள்லாம் பாலச்சந்தர் ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு மகேந்திரன் வந்தார். மகேந்திரன் பிறகு இவர் அதான் வீணை பாலச்சந்தர் பிறகு இந்த பாலச்சந்தர், தென் மகேந்திரன், தென் பாரதி ராஜா, தென் மணி சார். ஸோ இவங்க வந்து மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் உருவாக்கிடுவாங்க. இந்த கேப்பில் பாரதி ராஜா படம் வில்லேஜ் ரொம்ப அருமையாக அவர் ரொம்ப இயற்கைத்தனமாக காமிச்சிருப்பார். அவரும் நிவாஸ் காம்பினேஷனில் நம்ம போய் பார்க்கலாம். நம்ம பூவரசம் பூத்தெல்லாம் பார்த்து கிளாப்ஸ் அடிப்போம் அந்த படம் பார்த்துட்டு. அந்தளவுக்கு அவருடைய இந்த இவங்க 2 பேரும் எப்படி பாரதி ராஜா பெரிய சேஞ்ச் ஓவர் பண்ணார் டெக்னிக்கலாக அந்த நேரத்தில். அதே போல் மணி சார் வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து மிக பிரமாதமாக பயன்படுத்தினார். இதனால் நமக்கு மணி சார் ரொம்ப பிடிக்கும். உங்களோட பேசின இந்த வாய்ப்பை தான் வந்து நான் ஒரு மிகப்பெரிய அனுபவமாக கருதுகிறேன். ஏன்னா மீண்டும் மீண்டும் கேமரா இல்லாமையும் இந்த வீட்டு வாசலுக்கு நான் வரப்போகிறேன். உங்களோட உட்காந்து படங்கள் பார்க்கணுன்னு ஒரு ஆசை வருது, உங்ககிட்ட திட்டு வாங்கணுன்னு ஒரு ஆசை வருது, கேமராவே தெரியாமல் உங்ககிட்ட ஒரு படத்தில் எப்படியாச்சும் 2 நாளாச்சும் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துடணுன்னு ஒரு ஆசை வருது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் படித்த அந்த புத்தகங்களை வந்து படிக்கிற அளவுக்கு எனக்கு பகுத்தறிவு இல்லாததுனால அதில் ஏதாவது ஒரு கேள்வி எடுத்து உங்ககிட்ட கேட்டு அதை பதில்களை நான் கற்றுக்கலான்ற ஒரு ஆசை வருது. உங்கள் நேரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நிஜமாகவே ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல உழைப்பாளி, ஒரு நல்ல திறமைசாலியை பார்த்ததில் நான் இன்றைக்கி ரொம்ப பெருமைப்படுறேன் சார். ஃபுல்லி ஃப்ராங்க் வித் ரவிவர்மன் சார் எண்டு கார்டு போட வேண்டிய நேரம் வந்துருச்சு சார். ஃபுல்லி ஃபில்மி சார்பில் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஹேம்பர். எப்படி வந்து நீங்கள் முதல் அந்த ரஷ்யன் கேமராவை வாங்கும் போது திறந்து பார்த்தீங்களோ போஸ்டர் உங்களுக்காக. டெஃபினட்டாக உங்கள் ரூமில் இதை நீங்கள் ஒட்டிக்கணும். டெஃபினட்டாக ரோட்டி கப்டா ஒரு சினிமா தானே சார் உங்கள் வாழ்க்கை? ஆமாம், ரோட்டி கப்டா கரெக்டு. எல்லா உழைப்பாளிகளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கப்பு பொருந்தும். வேக்கப் கிக்காஸ் ரிப்பீட், நம்ம ராக்கி பால்போ. ஸோ இந்த கப்பில் எலிமெண்ட் நீங்கள் காஃபி குடிக்கணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் க்ரீன் டீ குடிக்கணும். சார் நேரம் அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.